கோபம் வந்து நம்ம வந்து படக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். கோபப்படுறதுனால வந்து அது வந்து எப்படி வந்து மனிதனையே வந்து கஷ்டப்படுத்துது, அழிச்சிருது அப்படிங்கிறதுக்கான சில உதாரணங்கள் பார்த்தோம். இன்னைக்கு வந்து கோபம் வந்து படுறது சில சமயங்கள்ல பொய் கோபம் படுறது ஓகே. பொய் கோபம் வந்து பட்டுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு காலத்துல வந்து ஒரு அழகான ஒரு கிராமம் ஒண்ணு இருக்குது. ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு ரொம்ப அழகா இருக்கும். வீடுகள்லாம் ரொம்ப அழகான வீடுகளா இருக்கும். அங்க இருக்க அந்த கிராமத்து வாசிகள் எல்லாமே வந்து எல்லாரும் ஒற்றுமையா, சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்தினரோட, உறவினர்களோட ஒற்றுமையா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாளு அந்த கிராமத்தோட அழக பார்த்துட்டு, அந்த கிராமத்துக்கு வந்து ஒரு பாம்பு வருது. அந்த பாம்பு வந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்குது. அது ஒரு ஒரு விஷப்பாம்பு. அப்ப வந்து அது அந்த கிராமத்தோட அழக பார்த்துட்டு, அந்த கிராமத்துல வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு, அந்த கிராமத்துல ஒரு குடிமகனா தங்கிருது. சாரி, குடி பாம்பா தங்கிருது. குடிமகன்னா நம்மள தான் குடிமகன்னு சொல்லுவோம். இது வந்து குடி பாம்பா தங்குது. குடிமகன்னா வந்து அவங்க வந்து இந்த பாரு இதெல்லாம் போய் போய் குடிச்சிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த பாம்பு வந்து அது மாரி குடிக்கிற பாம்பு கிடையாது. அது அதெல்லாம் அந்த சாராயம் கிடையாம எதுவும் குடிக்காது. ஒரு நல்ல ஒரு ஒரு குடி பாம்பா தங்கிட்டு இருக்கு. சரிங்களா? அப்படி தங்கிட்டு இருக்கிறப்ப, அது என்ன பண்ணுது, அது ஊருக்குள்ள போகுது. ஊருக்குள்ள போனா மக்கள்லாம் அத பார்த்துட்டு பயந்து போறாங்க. பயந்து பயந்து ஓடுறாங்களா, உடனே சந்தோஷமாயிருது. நம்மள பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அது என்ன பண்ணுது, எல்லாரையும் போட்டு பயமுறுத்த ஆரம்பிச்சுருது. அது போக சம்டைம்ஸ் என்ன பண்ணுது, ஒரு சிலர போய் கொத்துது. அது மாரி வந்து அதுக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். மத்தவங்கள வந்து கஷ்டப்படுத்தி, அவங்க இப்ப கஷ்டப்படுறத பார்க்கறது, அவங்க பயந்து ஓடுறத பார்க்கறத பார்த்து அதுக்கு ஒரு சந்தோஷம். அது மாரி வந்து அது பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கிராமத்தில இருக்க மக்கள்லாம் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் வந்து இப்ப இந்த பாம்புனால வந்து வீட்ட விட்டு வெளிய வர்றது கூட பயப்படுறாங்க. அந்த மாரி வந்து ஒரு பயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்து அந்த கிராமத்துக்கு வந்து ஒரு ஒரு துறவி வராரு. அந்த துறவி வந்து என்ன பண்றாரு, மக்கள்லாம் அவர பார்த்து பார்த்து பேசுறாங்க. பேசுறப்ப வந்து அவங்க வந்து துறவிட்ட வந்து ஒரு கோரிக்கைய வைக்கிறாங்க. இந்த மாரி வந்து இந்த கிராமத்துல வந்து ஒரு பாம்பு வந்திருக்கு. அது வந்து எங்கள்லாம் வந்து பயமுறுத்துது. உள்ள வீட்டுக்கு ஊருக்குள்ள வந்து எல்லாரையும் வந்து துரத்துது, கொத்துது, பயமுறுத்துது. நாங்கலாம் வெளிய வர்றதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாரு, அதனால வந்து அந்த பாம்புட்டருந்து எங்கள காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி துறவிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. உடனே துறவியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, துறவியும் அந்த மக்களும் சேர்ந்து அந்த பாம்ப தேடி போறாங்க. அவங்க அப்படியே தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போறப்ப, காட்டுக்கு கீழ ஒரு பெரிய மரத்துக்கு கீழ அந்த பாம்பு இருக்குது. இவங்கலாம் வரத பார்த்தோனே அந்த பாம்பு சர சர சரன்னு வேகமா அவங்க நோக்கி வர ஆரம்பிக்குது. அந்த பாம்பு வரத பார்த்தோனே எல்லாரும் பயந்து போய் ஓடிர்றாங்க. உயிருக்கு பயந்து போயி ஓட்டமா ஓடி போயிர்றாங்க. ஆனா துறவி வந்து பயப்படல. அதான் வந்து வித்தியாசம். நமக்கும் துறவிகளுக்கும் இருக்க வித்தியாசம். அவங்க அவங்க வந்து எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அப்படி பயப்படாம அவர் தைரியமா நிக்கிறாரு. இந்த பாம்புக்கு துரத்திட்டு வந்த பாம்புக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிருது. இதுவரைக்கும் அது வந்துச்சுனாலே பயந்து பயந்து எல்லாரும் ஓடுனத பார்த்து சந்தோஷமா ஜாலியா எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருந்த பாம்பு, துறவி வந்து எதுக்கும் பயப்படாம அப்படி நிக்கிறத பார்த்தோனே அதுக்கு அப்படியே ஸ்டன் ஆயி நின்றுது. இது வந்து என்னது இவரு வந்து மத்தவங்கள மாதிரி பயந்து ஓடாம தைரியமா நிக்கிறாரே! அப்படின்னு சொல்லிட்டு பாம்புக்கு கொஞ்சம் உள்ள உதறல் எடுத்துருச்சு. அப்ப அந்த துறவி வந்து பாம்ப பார்த்து சொல்றாரு. அவர் அன்பான குரல்ல சொல்றாரு. "அம் அ நீ ரொம்ப அழகா இருக்கிற. என்கிட்ட வா" அப்படிங்கிறாரு. உடனே வந்து அந்த பாம்பு வந்து இது மாரி யாருமே வந்து அதுகிட்ட அன்பா பேசி கேட்டதில்ல. இதுக்கு முன்னாடி கேட்டதில்ல. அது வந்து அந்த துறவியோட அந்த அன்பான வார்த்தைய கேட்டவுடனே, அதுக்கு வந்து கொஞ்சம் மனசு மயங்கிருது. உடனே அது என்ன பண்ணுது, அப்படியே கொஞ்சம் அப்படியே அடக்கமா வந்து அந்த துறவிகிட்ட போயி, பக்கத்துல போயி அப்படியே இருக்குது. அமைதியா நிக்குது. அத உடம்ப சுத்தி, அந்த உடம்ப சுத்தி அப்படியே வந்து அது வந்து அமைதியா வந்து நிக்குது. இங்க வந்து ரொம்ப முக்கியம் இங்க ஒரு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சம்டைம்ஸ் ஒரு சிலர் வந்து ரொம்ப பேடா பிஹேவ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணாங்கன்னா, அப்ப அவங்களுக்கு வந்து அன்பு கிடைக்கலன்னு அர்த்தம். ஒரு சிலர் வந்து மோசமா பிஹேவ் பண்றத பார்த்துட்டு நம்ம வந்து அவங்கள வந்து ஈஸியா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிடுறோம். இவங்க இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா கிரிட்டிசைஸ் பண்ணிடுறோம். ஆனா ஒருத்தவங்க வந்து மோசமா பிஹேவ் பண்றாங்கன்னா, அதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து தேவையான அட்டென்ஷன் அன்பும் அ அட்டென்ஷன் அஃபெக்ஷன் அண்ட் அட்டென்ஷன் அது 2மே அவங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம வந்து அந்த அன்ப காட்டுறப்ப என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து நல்லவங்களா மாறிருவாங்க. ம். எப்பயுமே வந்து அன்ப காட்டுறது மூலமா தான் வந்து நம்ம மக்கள வந்து நல்லவங்களா மாத்த முடியும். ஆனா சம்டைம்ஸ் வந்து நம்ம அன்ப அதிகமா காட்டினாலும், அத வந்து தவறுதலாவும் உபயோகப்படுத்திருவாங்க. இது 2க்கும் இடையில ஒரு பேலன்ஸ் இருக்கணும். எப்படின்னா, இந்த ஒரு ஒரு இசை கருவியில வந்து இருக்கக்கூடிய கம்பி இருக்கு இல்லைங்களா? அந்த கம்பிய வந்து நம்ம வந்து ரொம்ப டைட்டா போட்டு கட்டுனோம்னா, அந்த இசைய வாசிக்கிறப்ப அது தெறிச்சு போயிரும். அத வந்து ரொம்ப லூஸா கட்டுனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இசை வந்து இனிமையா இருக்காது. அது மாரி அந்த கம்பிய வந்து ரொம்ப டைட்டாவும் கட்டாம, ரொம்ப லூஸாவும் கட்டாம, சரியான
அந்த அளவில் இதில் கட்டணும்னா தான் அந்த இசை அருமையாக வரும். அதே மாதிரி தான் அன்பும் வந்து நம்ம காட்டாமல் இருந்தாலும் நல்லது கிடையாது. ஓவராக காட்டினாலும் அதை வந்து தவறுதலாக உபயோகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அன்பை காட்ட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக காட்டணும். அதே மாதிரி காட்டுறப்ப அதை வந்து தவறுதலாக உபயோகப்படுத்தாத மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அந்த துறவி வந்து அன்பாக பேசின உடனே அந்த பாம்பு என்ன பண்ணிடுது, அவர்கிட்ட வந்து அமைதியாக வந்து அப்படியே அமைதியாக அவர்கிட்ட பக்கத்தில் வந்து அந்த உடம்பு அப்படி சுற்றிக்கிட்டு அப்படியே நிற்கிது. துறவி பேச ஆரம்பிக்கிறாரு. நீ வந்து எவ்வளவு அழகான ஒரு உயிர் வாழியாக இருக்கிற, உனக்கு தான் வந்து காட்டில் உணவு கிடைக்குது, நீ ஏன் தேவையில்லாமல் மக்களை போட்டு கஷ்டப்படுத்துகிற? ஏன் வந்து இங்கே வந்து தேவையில்லாமல் வந்து அப்பாவி மக்களை போட்டு துரத்துற, அவங்கள கடிச்சு வைக்கிற, அது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து பாம்பு வந்து தலையை அப்படியே கீழே சாய்ச்சி அவரை வணங்கிட்டு, நான் அப்படி 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 எதுவும் பண்ண மாட்டேன், இனிமேல் யாரையும் வந்து நான் வந்து தேவையில்லாமல் வந்து யாரையும் வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன், யாரையும் வந்து துரத்த மாட்டேன், யார்த்தையும் கடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு போயிடுது. கொஞ்ச நாள் கழித்து துறவி வந்து திரும்ப வராரு, அந்த கிராமத்துக்கு வராரு. எப்படி இந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வராரு. அங்கே பார்க்குறப்ப என்ன ஆகுது, மக்கள்லாம் வந்து மாதிரியே பயம் இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாரும் ஜாலியாக பயம் இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து சரி மக்கள்லாம் நல்லா திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னே அவர் சந்தோஷமாயிருது. சரி பாம்பு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே போனால் அவருக்கு பயங்கர வந்து ஷாக்கிங் ஆயிடுது. அங்கே வந்து பாம்பு வந்து உடம்பெல்லாம் அடிபட்டு பயங்கர காயத்தோட ஒரு மரத்தில் வந்து அப்படி தொங்கிட்டு இருக்குது. அவருக்கு வந்து என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அது அப்படியே அது உடம்புல சக்தியே இல்லை, சக்தி இல்லாமல் ஒரு அமைதியாக அப்படியே வலுவிழந்த குரலில் சொல்லுது, இது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து அந்த கிராமத்து வாசிகள் எல்லாம் வந்து பயமுறுத்துறதை விட்டுட்டேன். ஆனால் ஒரு சிலர் வந்து என்னை வந்து இது மாதிரி வந்து அடிக்கிறது, குச்சி வச்சு அடிக்கிறது, கல்லை விட்டு தூக்கி எறிகிறது, இந்த மாதிரி பண்ணி அவங்க எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க, நான் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே அதுக்கு இந்த துறவி சொல்கிறாரு, நான் வந்து உன்னை வந்து தேவையில்லாமல் போய் மற்றவங்கள வந்து கடிக்காத, துரத்தாத அப்படி தானே சொன்னேன். ஆனால் யாராவது வந்து உன்னை கஷ்டப்படுத்துனாங்கன்னா நீ வந்து அட்லீஸ்ட் வந்து அந்த சீறினாவது அவங்கள வந்து நீ வந்து உன்னை பாதுகாத்து இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் அது மாதிரி அப்புறம் துறவி சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அந்த பாம்பு இப்போல்லாம் வந்து யாராவது வந்து அது யாரையும் போய் வலிய போய் துரத்துறது கிடையாது, குத்துறது கிடையாது, கஷ்டப்படுத்துறது கிடையாது. ஆனால் யாராவது வந்து அதை வந்து தேவையில்லாமல் வந்து கஷ்டப்படுத்த வந்தாங்கன்னா அப்போ வந்து அது வந்து அந்த ஒரு சீரும் சீறிட்டு அவங்கள பயமுறுத்திட்டு அது பாட்டு வழியில் போயிடும். அது மாதிரி வந்து அது தன்னை பாதுகாத்துக்குது. சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து இப்போ இந்த கிராமத்தில் வந்து அந்த பாம்பும் சரி, அந்த கிராமத்து வாசிகளும் சரி, எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியும் அப்படின்னா, நம்ம வந்து எப்பயுமே பொறுமையாக இருக்கணும். எப்பயுமே பொறுமையாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, தேவையில்லாமல் கோவப்படக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும். ஆனால் யாராவது வந்து திரும்ப 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 ஒரு தவறான நடவடிக்கையால் நம்மளை கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னா, அப்போ வந்து நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அவங்ககிட்ட வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசணும். நம்ம அந்த விஷயத்தை பற்றி பேசுனதுக்கு அப்புறமும் அவங்க திருந்தாமல் திரும்ப திரும்ப நம்மளை கஷ்டப்படுத்திட்டே இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி சமயத்தில் பொய் கோபம் காட்டுறது ஓகே. அவங்கள திருத்துறதுக்காக. பொய் கோபம் அப்படின்னா என்னென்னா, யூஸ்வலாக கோபம் வந்தால் எப்படி என்ன பண்ணுவோம், பல்ல கடிச்சிக்கிட்டு முகத்தை அப்படியே கோரமாக்கிக்கிட்டு அப்படியே கத்துவோம் இல்லைங்களா? கத்துவோம், அப்படியே ஹார்ட் பீட் எகிரும், பிளட் ப்ரெஷர் எகிரும், மூளையெல்லாம் வெடிச்சு போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி இல்லாமல் அவங்கக்கிட்ட ஃபேர்ம் வாய்ஸில் ஒரு உறுதியான குரலில் பேசணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது வந்து சரி கிடையாது, இது வந்து உங்களையும் பாதிக்குது என்னையும் பாதிக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃபேர்மான வாய்ஸில் பேசணும். இதுக்கு பேர் பொய் கோபம் பேர். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நார்மலாக பேசி நிறையா தடவை ட்ரை பண்ணியாச்சு, நடக்கலை. அப்போ வந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் வாய்ஸை உயர்த்தி ஃபேர்மாக பேசுகிறோம். ஆனால் பல்ல கடிக்காமல், முகத்தை கோரமாக்காமல், சத்தம் போடாமல், ஹார்ட் பீட் எதிராமல், மூளை வெடிக்காமல் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதான் பேர் பொய் கோபம்னு சொல்லி பேர். இன்னும் நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோபத்தை வந்து நம்மளுடைய நலம் விரும்பிகள்கிட்ட நம்ம காட்டக்கூடாது. நான் கோபத்தை பொய் கோபம் காட்டுறது ஓகேன்னு இப்போ சொன்னாலுமே நம்மளுடைய நலம் விரும்பிகள்கிட்ட வந்து நம்ம பொய் கோபத்தை காட்டக்கூடாது, அவங்ககிட்ட காட்டக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய கடமைகளை செய்யாமல் இருந்துக்கிட்டு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் சமயத்தில் நம்ம கோபத்தை காட்டக்கூடாது. ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கடமைகளை சரியாக பண்ணிடணும். கடமைகளை சரியாக பண்ணாமல் இருந்துட்டு ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அப்போ வந்து நம்ம கோபத்தை காட்டக்கூடாது.
நம்ம மேலே உண்மையான அன்பு வச்சிருக்க நலம் விரும்பிகிட்ட எந்த காரணத்தை கொண்டு நம்ம கோபத்தை காட்டக்கூடாது. அதே மாதிரி சில்லி மேட்டர்ஸ் கோபத்தை காட்டக்கூடாது. சில்லி மேட்டர்ஸ்னால் அற்பத்தனமான விஷயங்கள். அற்பத்தனமான விஷயம்னா என்னது? நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதிக்காத விஷயம், நம்மளுடைய கடமைகளை பாதிக்காத விஷயம், நம்மளுடைய ஆன்மீக பயிற்சிகளை பாதிக்காத விஷயம். இந்த விஷயங்களை பாதிக்காத வரைக்கும் நம்ம வந்து அது வந்து அற்பத்தனமான விஷயம். அந்த அற்பத்தனமான விஷயத்தெல்லாம் போயிட்டு நம்ம கோபத்தை காட்டிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இதான் வந்து பொய்க்கோபம் பற்றி. இதுக்கு மேலே வந்து தகவல் தெரியணும்னா நம்ம ஏற்கனவே வந்து கருத்து வேறுபாடுகளை பொறுமையுடன் தீர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸில் பார்த்தோம். அது சம்மந்தமான வீடியோ வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. அதில் போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா.